Hello students, I am Ramanan. In the video class 12 exercise 6.4 லந்து sum number 5 பார்க்க போறோம். This is 5 mark question. Okay, show that the straight line and இன்னொரு straight line கொடுத்திருக்காங்க x plus 1 equal to 2y equal to minus 12z and z equal to y plus 2 equal to 6z minus 6 are skew and hence find the shortest distance between them. நமக்கு shortest distanceக்கான ஃபார்முலா தெரியும். skew அப்படின்றது என்னன்னு நான் உங்களுக்கு previous definition காமிச்சிருக்கேன் previous sumsல. Okay, two lines in a space are called skew lines if they are not parallel and do not intersect. அதே போல shortest distanceக்கு d is equal to ஒரு ஃபார்முலா delta is equal to நம்ம வச்சிருக்கோம். Okay, the shortest distance between two lines அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த லைனுக்கு தேவையான a b c இந்த மாதிரியான d வெக்டர்ஸ் இதெல்லாம் நம்ம எடுக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து அதை எடுக்க போறோம். ஓகே, இப்போ கொடுத்திருக்கிற லைன்ல இருந்து x1 இந்த ஃபார்ம் எடுத்துக்கலாமா? இந்த ஃபார்ம் x plus 1 divided by 1 completed ஃபார்ம்ல எழுதலாம். நம்ம இந்த 2y இருக்கு இல்லையா, இந்த 2y ரெசிப்ரோகேட் ஆகும்போது y by 1 minus 2 ன்னு வரும். ஈக்குவல் டு அதே போல z by 1 minus 12 ன்னு வரும். minus 1 minus 12 minus 1 by 12 ன்னு வரும். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாஸ் என்னன்னா இந்த பாயிண்ட்ஸ் நம்ம எழுதலாம். இங்க இருந்து x1 y1 z1 இதனுடைய வேல்யூ என்னன்னா 1, இங்க 0 இங்கவும் 0. ஓகே, அப்ப 1, 0, 0. அதே போல b1 b2 b3 இதனுடைய வேல்யூஸ் இங்க கீழ இருந்து டினாமினேட்டர் பார்ட்ல இருந்து எழுதலாம். லைக் 1, 1 by 2, minus 1 by 12. ஓகே, அடுத்ததா இந்த லைன் எடுத்துப்போம். this line x equal to y plus 2 equal to 6 z minus 6 இல்லையா, இதை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம எழுதலாம். x by 1 ன்னு எழுதிக்கலாம் அல்லது minus 0 நியூமரேட்டர்ல போட்டுக்கலாம். ஓகே, and y plus 2 no other changes, இதுல வந்து சேஞ்சஸ் கிடையாது. இங்க 6 காமன் எடுக்கலாமா? இந்த ரெண்டு பார்ட்ல இருந்து 6 காமன் எடுத்தோம்னா z minus 1 ன்னு வரும். அந்த 6 கீழே வரும்போது 1 by 6 ன்னு ரெசிப்ரோகேட் ஆயிடும். ஓகே, சோ இப்போ x2 y2 and z2 ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா 0, minus 2 இங்க வந்து plus 2 இருந்ததுன்னா இங்க minus 2 ன்னு எழுத போறோம். அங்க minus 1 as usual 1 தான். அடுத்தது d1 d2 d3 is equal to 1, 1, 1 by 6. பாருங்க, z1 z2 z எல்லா வேல்யூ நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலால போட போறோம். அதாவது இது வந்து கோப்ளானர் தான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். எப்படின்னா we know the formula x2 minus x1 and y2 minus y1 and z2 minus z1. இது ரோ 1ல ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலும் ஒரு தடவை எழுதிறது நல்லது. b1 b2 b3 and d1 d2 d3 இதில இருந்து எல்லா சப்ஸ்டிட்யூஷன் கொடுக்கலாம். x2 minus x1 0 minus 1 இல்லையா, சாரி 0 plus 1. அப்ப இங்க வந்து அடுத்தது 2 இங்க வந்து minus 2 இருக்கு, இங்க 0 minus 2 தான் இங்க. அடுத்தது இங்க 1 minus 0 இங்க 1 தான். so again b1 அதாவது 1 plus சாரி 1, இது 1 by 2 1 by 2. அடுத்ததா minus 1 by 12. அதே போல இங்க 1, 1, 1 by 6. ஓகே, இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். இப்போ எக்ஸ்பேண்டிங் த்ரூ r1 இது வந்து 1 by 12 வரும், பிளஸ் இதுவும் 1 by 12 வரும். ஓகே, மைனஸ் ஆஃப் minus 2 plus 2 ஆயிடும். 1 by 6 plus 1 by 12. அடுத்ததா 1 into 1 minus 1 by 2. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். 2 by 12 ன்னு வரும். 2 by 12 சிம்பிளிஃபை பண்ணா 1 by 6 இங்க. அடுத்தது இங்க 2 into இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 3 by 12 கிடைக்கும். 3 by 12. அடுத்ததா இங்க வந்து half 1 into half இங்க 1 by 2 கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் 6 times. so 1 by 6 plus 3 by 6 plus 1 by 2ங்கிறத நம்ம என்ன செய்யலாம்னா 3 by 3 ன்னு மல்டிப்ளை பண்ணி இதையும் 6 ஆக்கிக்கலாம். தட் இஸ் 3 by 6 ன்னு மாத்திக்கலாம். இந்த ஒரு இடம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸி ஆயிடும்.
ஸோ டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்கும் 7/6 கிடைக்கும் which is not equal to 0. So these lines are skew lines. Not equal to 0 வந்தால் தான் therefore the lines are skew lines. Okay, அடுத்ததா theorem 6.14 படி the shortest distance between two skew lines. இப்போ இங்கே ஒரு காம்பனண்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கணும். நியூமரேட்டர் காம்பனண்ட் ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சி வெக்டர். இந்த வேல்யூ நம்ம ப்ரீவியஸ் செஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம். இதனுடைய முன்னாடி பார்ட் ஸ்கியூ லைன் பார்ட்டில் கண்டுபிடிச்சோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வேல்யூவில் நம்ம பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் வேல்யூ, இந்த வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர். கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் கிராஸ் ப்ராடக்டில் நமக்கு ஐஜேகே தெரியும் ஃபஸ்ட் ரோவில், அண்ட் இதனுடைய கோஎஃபிஷியன்ஸ் இல்லையா. அதாவது இந்த பார்ட் வந்து b1 b2 b3. b1ஓட வேல்யூ என்ன 1, b2ஓட வேல்யூ 1/2, b3ஓட வேல்யூ -1/12. அடுத்ததா d1ஓட வேல்யூ 1/6. இதனால் ஏற்கனவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எக்ஸ்பேண்டிங் த்ரூ ரோ 1 லைக் I vector into 1 plus 12 plus 1 plus 12, 1 plus 12 plus 1 plus 12. Sorry, 1/12 plus 1/12. அடுத்ததா மைனஸ் j வெக்டர் இன்டூ மல்டிப்ளை பண்ணாக்கா 1/6 plus 1/12. அடுத்ததா k வெக்டர் இன்டூ 1 minus 1/2. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது we get I vector into 1/6 minus j vector into 1/4 plus k vector into 1/2. இது இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா we get 1/6 I vector minus 1/4 j vector plus 1/2 k vector. ஓகே, இது b vector cross d vector ஓட வேல்யூ. இப்போ டினாமினேட்டருக்கு தேவையான மாடுலஸ் ஆஃப் b vector cross d vector ஓட வேல்யூ வேணும் இல்லையா. ஸோ அப்போ இதனுடைய ஸ்கொயர்ஸ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/36 plus 1/16 plus 1/4. இதை சிம்பிளிஃபை பண்ணால் எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 576 கிடைக்கும். 576. அடுத்ததாக இங்கே 16 வரும், இங்கே 36 வரும், இங்கே 144 வரும். இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா we get 196 divided by 576. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 14/24 கிடைக்கும். இதை ரெண்டையுமே சிம்பிளிஃபை பண்ணால் 7/12 கிடைக்கும். திஸ் இஸ் வாட் த வேல்யூ ஆஃப் b vector cross d vectorனுடைய மாடுலஸ் வேல்யூ. ஓகே, the shortest distance delta is equal to நியூமரேட்டர் வேல்யூ நமக்கு தெரியும் 7/6 கண்டுபிடிச்சோம். டினாமினேட்டர் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 7/12 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது ரெண்டையுமே நம்ம கேன்சல் பண்ண முடியும். 7/6 into 12/7. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுனாக்கா இது 2ன்னு ஆன்சர் வரும். therefore ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டெல்டாவோட வேல்யூ 2. ஓகே, மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியமான சம்மு. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.